Taste the Daily. அதோட இன்றைக்கு முதலமைச்சர் அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரிப்பணத்தை இப்படியா ஊதாரித்தனமா செலவு செய்வது? எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். அதுதான் அவருடைய சாதனை. இரண்டாவது, அப்பா சைக்கிள் ஓட்டுறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்துறார். இது ரெண்டு தான் மக்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்த சாதனை இதுதான். ஒரு பக்கம் வெளிநாட்டில் போய் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறாரு, ஒரு பக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சென்னையில் கார் ரேஸ் நடத்துறார். இது தேவைங்களா? சிந்திச்சு பாருங்க. எப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் வரி கட்டுகிறார்கள். அந்த வரியின் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அந்த நிதியை எப்படி தங்களுடைய இஷ்டத்துக்கு செலவு செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கார் ரேஸ் நடத்துகின்ற அந்த பணத்தை வைத்து அம்மா உணவகத்திலே தரமான உணவு கொடுக்கலாம், நல்ல பொருள் வாங்கி கொடுக்கலாம், நல்ல காய்கறி வாங்கி கொடுக்கலாம், சுவையான உணவு கொடுக்கலாம். அதெல்லாம் மனம் கிடையாது. அவருடைய விளம்பரம் முக்கியம். அதோட திரு கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டினாங்க. அவர் திமுக தலைவர், திமுக ஆட்சி செய்து அவருக்கு நினைவிடம் கட்டுறது சரி. இப்போ பேனா வைக்கிறாங்க கடல்ல கொண்டு போய். எவ்வளவு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல்ல போய் பேனா வைக்கிறாங்க. எவ்வளவு 84 கோடி ரூபாயில பேனா வைக்கிறாங்க. 1 கோடி 2 கோடியிலேயே 84 கோடியில எழுதாத பேனா கொண்டு கடல்ல வைக்கிறாங்க. யாருடைய பணம்? யாருடைய பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விளம்பரத்தின் மூலமாக இன்றைக்கு திட்டத்தை கொண்டு வந்து செயல் வடிவம் கொடுக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் எழுதுற பேனாவை அரசு பள்ளி எப்படி மாணவர்கள் கொடுக்கல? மாணவர்கள் பாராட்டுவாங்க. சரி, எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? திரு கருணாநிதியுடைய நினைவு மண்டபத்துக்கு நினைவு இடத்திற்கு பக்கமே வைக்கலாமே. ஒரு 2 கோடியில் வைங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள் தங்கள் இஷ்டம் போல் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிடுது இல்ல, நிதி இல்ல இல்லைங்கிறாரு. எப்படி நிதி இருக்கும்? ஒரு பக்கம் கார் ரேஸ் நடத்துறீங்க, அது கார் ரேஸ் தேவையா? சரி, அப்படியே கார் ரேஸ் நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் ஏற்கனவே இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது சோழவரம் இருங்காட்டு கோட்டையில பிரம்மாண்டமான அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க போய் நடத்து. மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி, போக்குவரத்து அதிகமாக நிறைந்த பகுதி, பல்லோக்கு மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம், தலைமைச் செயலகம், அங்க துறைமுகம் இருக்கின்ற அந்த பகுதியில் கொண்டு வந்து கார் ரேஸ் நடத்தணும். எண்ணி பாருங்க. எப்படி இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 ரூபாய் வரி பணம் இருந்தாலும் அதை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். அது ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். ஆனால் இந்த ஆட்சியிலே அதெல்லாம் கிடையாது. அந்த குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்கு என்ன தேவை, என்ன விளம்பரம், அதைத்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியால் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆட்சியுடைய சாதனை என்ன? சென்னை மாநகராட்சி, இங்க இருக்கின்ற நகராட்சிகள், மாநகராட்சிகள் எல்லாம் இருக்கிற வீடு 100% வரி ஏறி போச்சு. இந்த வீட்டுக்கு அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். இவர் கடை வச்சிருந்தானா கடை வரி 150% உயர்த்தப்பட்டுகின்றன.
ஏற்கனவே 2000 ரூபாய் கட்டினா 5000 ரூபாய் கட்டணும் வருஷம். வீட்டு வரி ஏற்றப்பட்டு விட்டது, கடை வரி ஏற்றப்பட்டு விட்டது, குடிநீர் வரி ஏற்றப்பட்டது, மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. அதோட வருஷம் 5% உயர்த்தப்பட்டுகின்றது. 4 ஆண்டுக்கு 20% உயர்த்தப்பட்டுருவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது 52% ஏற்கனவே மின் கட்டணம் உயர்வு. இப்பொழுது ஆண்டுக்கு 5%, 4 ஆண்டுக்கு 20% கூட்டி பார்த்தா 72% இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியால் செய்த சாதனை இதுதான். மின் கட்டணத்தை உயர்த்தினது, சொத்து வரி உயர்த்தினது, வீட்டு வரி உயர்த்தினது, கடை வரி உயர்த்தினது, போதாதுக்கு குப்பை வரியும் போட்டாங்க. இவ்வளவு வரி போட்டோம், எந்த திட்டமும் வரல. 3 லட்சம் கடன் வாங்கியோ எந்த திட்டத்தையும் வரல. அதற்கு மேலாக திரு ஸ்டாலின் அமைச்சராக இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ மூலமாக கருத்தை தெரிவித்தார். எல்லா பகுதிக்கும் அது ஒலித்துக் கொண்டிருந்தது. திரு சபரீஸ்வரர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டது. ஆக 30,000 கோடி அந்த பணத்தில் தான் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு சென்றவர்கள்லாம் அந்த பணத்தின் மூலமாக தொழில் முதலீடு செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது. அடிக்கடி உதயநிதி அவர்கள் லண்டன் போயிட்டு வரார். எந்த பத்திரிகையாவது போடுறீங்களா? எந்த ஊடகத்திலேயாவது போடுறீங்களா? நான் கேரளாவுக்கு போன 2 நாள் சிகிச்சை பெற உடனே பெரிய கெட்டி. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்குது, அதுல கலந்துக்கல, லண்டன் போனார். பத்திரிகையில போட்டீங்களா? ஊடகத்தில் போட்டீங்களா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக தும்புனா போதும் இரும்புனா போதும் விவாதம் மேடம். அண்ணா திமுக கட்சியில ஊடகமே ஓடாதாட்டு இருக்குது, பத்திரிகையுமே விற்காதாட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அண்ணா திமுக பற்றி தான் எழுதுறீங்க, அண்ணா திமுக பற்றி தான் செய்தியை வெட்டிட்டு இருக்கிறீங்க. இது நல்லதல்ல. உண்மையான செய்தி நான் பாராட்டுறேன். ஆனா பொய் செய்தி வெளியிடாதீங்க, அவதூறு செய்தி வெளியிடாதீங்க. அருள் கூர்ந்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு 20 நாட்கள் 6 பாலியல் கொடுமை, 2 நாட்கள் 2 8 பாலியல் கொடுமை 20 நாள் நடக்குது இருக்குது. அதுக்கு ஏதாவது விவாத மேடை வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எந்த விவாத மேடை வைக்கல. ஆனா அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துறீங்க. சிந்திச்சு பாருங்க. நாங்கள் பொய் செய்தி வெளியிட வேண்டும் சொல்லல. ஆளுகின்ற கட்சிக்கு நடக்கின்ற அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நடலையோடு எடுத்து சொல்லுங்க. இன்னும் 2 பத்திரிகை இருக்குது. ஒன்று தினகரன் பத்திரிகை, பீட்டர் மாமான்னு ஒரு பகுதி இருக்கும். தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி போலினா அந்த ஆசிரியருக்கு வயிற்று வலி வந்துடும். அண்ணா திமுக செய்தி அதுல இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செய்தி இருந்துகிட்டே இருக்கும். உண்மையில் பொய் செய்தி அவதூறு செய்தி வெளியிட்டே இருப்பாங்க. இது நல்லதல்ல. உண்மை செய்தி வெளியிட நாங்கள் வரவேற்கிறோம். நீ ஒரு கட்சிக்கு தாக்கு பிடிக்கிறீங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஒரு கட்சியை ஆதரிக்கிறீங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா எங்க கட்சி பற்றி அவதூறாக செய்தி வெளியிடாதீர்கள், அது நல்லதல்ல. பத்திரிகை தர்மத்திற்கு எதிரானது. அதாவது இன்னொரு பத்திரிகை இருக்குது, தினமலர் பத்திரிகை. அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி, அப்பப்போ வேணுமெனே திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்தை போடுவாங்க. இன்றைக்கு கூட போட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 6 பேர் எதிர்ப்பு, 12 பேர் எதிர்ப்பு, 18 பேர் எதிர்ப்பு, ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போட இருக்கிறது. உங்களால் நிரூபிக்க முடியுமா? நீங்க தேசிய கட்சிக்கு ஆதரவா இருங்க, நான் வேண்டாம் சொல்ல. தினமலர் பத்திரிகை ஒரு நடுநிலையோட பத்திரிகை, சிறப்பா செயல்பட்டு கொண்டிருந்த பத்திரிகை ஏன் அண்மை காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொய் செய்தி அவதூறு செய்தி வெளியிடுறீங்க? இது தர்மமா, நியாயமா? சிந்திச்சு பாருங்க. ஆகவே நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்க, நல்ல செய்தி வெளியிடுங்க, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளை வெளியிடுங்க.
ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரே பார்வையில் பாருங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. நல்லது நடந்தால் அதை செயல்படுத்துங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தி அதில் கூர்ந்து வெளியிடார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட அப்பப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும், ஒரு சில பத்திரிகை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலும் அதிமுக இணையும், அதிமுக நாளை இணையும், அதிமுக டிசம்பர் மாதத்திலையும். எங்கயா இணையுது? அதிமுக தெளிவா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுத்த முடிவு 4 பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பென்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள். இது தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்சி, தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்த கட்சி, தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் தெரிவித்துக்கிறேன். இந்த இணையிறது போறது வரதெல்லாம் விட்டுருங்க ஐயா. அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், தயவு செய்து வேண்டாம். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் தவறான செய்தியை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 19.39% வாக்குகள் பெற்றோம். கூட்டணி கிடையாது. தேமுதிகவை தவிர்த்து மற்ற எதுவும் கூட்டணி எங்களுக்கு இல்லை. கூட்டணி பலம் குறைவு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.52% வாக்குல வாங்கியிருக்கிறோம். 20.52%, 1% வாக்கு கூடுதலாக பெற்றுக்கிறோம். கூட்டணி இருந்து அந்த காலகட்டத்தில் 2019 கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அல்ல. மத்தியிலே யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு நடைபெற்ற தேர்தல். ஆனால் 2026 நடைபெற்ற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். அதே 2026 இந்த 40 மாத திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிலே தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட முடிச்சு. இன்னைக்கு எல்லா ஊடகம் பத்திரிகை பாருங்க, திமுக வலுவான கூட்டணி அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று கழக நிர்வாகிகள் தொண்டர்களை எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம். அதுக்கு மக்கள் ஆதரவு முழுமையாக வழங்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட கழக அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர், வட்ட கழக செயலாளர், மாமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பேர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், பக்கத்து மாவட்டத்திலிருந்து வரி புரிந்து நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.